ஐயோ! இவ்வளோ கொடூரமான நிலைமையா? பீஸ்ட் டேமர் மோஜி விசஸ் லூஃபி. இந்த எபிசோட் ஃபுல்லாவே ஷாக்கிங்கா இருக்கு. போன எபிசோட் பார்த்தோம்னால நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் ஒரு பக்கி பாலோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு. அந்த மாதிரி ஒரு பக்கி பால் தான் இப்போ பக்கி மேலே அவன் க்ரூ மேட்ச் மேலே இருந்து வெடிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க ஜோரோ லூஃபி இருக்கிற அந்த இரும்பு கேஜை உடைக்க முடியாம அதை தூக்கி தன்னோட முதுகு மேலே வச்சுட்டு அங்கிருந்து தப்பிக்க பார்க்கறான். அப்போ அங்கேருந்து நாமி சொல்றா, ஜோரோ ஏன் முட்டாள்தனமா பண்ற, உனக்கு தான் காயம்பாயம் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு நாமி சொல்ல. அதுக்கு ஜோரோ சொல்றான், நாமி நீ வழி விட்டு நகரு, நீ என் வழியில் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். கொஞ்ச தூரம் போகவே ஜோரோவால ரொம்ப முடியல. ஸோ அந்த இரும்பு கேஜை கீழே வச்சு இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போயும் கொஞ்ச தூரம் தான் போனான். அதுக்குள்ள ஜோரோவோட மொத்த ஸ்டாமினாவும் காலியாகி ஒரு இடத்துல சுருண்டு விழுந்துடுறான். அவங்க நிற்கிற அந்த இடத்துல ஒரு பெட் ஷாப் இருக்கு. அந்த பெட் ஷாப் முன்னாடி ஒரு நாய்க்குட்டி இருக்கு. கரெக்டா அந்த நாய்க்குட்டி முன்னாடி தான் லூஃபியும் ஜோரோவும் இப்போ இருக்காங்க. சீனை கட் பண்ணா பகியை காமிக்கிறாங்க. பகி இன்னும் உயிரோட தான் இருக்கான். இவங்க பண்ண இந்த காரியத்தை தனக்கு எதிராக நடந்த ஒரு போரா நினைச்சிட்ட பக்கி இப்ப சொல்றான், இந்த செயலுக்கு அவங்களுக்கு நான் பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பக்கி அங்கிருந்து மோஜி அப்படின்னு ஒருத்தனை கூப்பிடுறான். அவனும் அங்க வரான். இந்த மோஜிங்கிறது பக்கியோட ஒரு க்ரூமேட் தான். தன்னை எதுக்காக கேப்டன் கூப்பிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட மோஜி கேப்டன் கிட்ட சொல்றான், பக்கி கேப்டன், ஜோரோவை நான் கொண்டா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு மோஜி கேட்க, அதுக்கு பக்கி ஒரேடியா தீத்து கட்டிடு அப்படின்னு சொல்ல மோஜியும் அங்கிருந்து கிளம்புறான். கட் பண்ணா லூஃபி அந்த நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கான். அதாவது லூஃபி மட்டும்தான் விளையாடுறான். ஆனா அந்த நாய் இருந்த இடத்த விட்டு அசைய கூட மாட்டேது. அசந்து போன லூஃபி அது என்ன செத்துருச்சா அப்படின்னு சொல்லி அது மேல கையை வச்சு பார்க்க லூஃபி அது கடிச்சிருது. அதை பாக்குற ஜோரோவால அந்த நாயை விரட்ட கூட முடியல. ரொம்ப டயர்டான ஜோரோ அங்கே மறுபடியும் சுருண்டு விழுந்துடுறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு இப்போ நாமியும் வந்துடுறா. நாமி வந்ததை பார்த்த லூஃபி, வாங்க நேவிகேட்டர் அப்படின்னு லூஃபி சொல்ல, அந்த நாமி லூஃபி இருக்கிற இரும்பு குண்டோட சாவியை தூக்கி போடுறா. அதை பார்த்த லூஃபி, எனக்காக அங்கே போய் தேடி எடுத்துட்டு வந்தே அப்படின்னு கேட்க நாமி சொல்றா, தப்பு கணக்கு போடாத, நான் ஒன்றும் உனக்காக இது பண்ணல, நீ என்ன அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தின, அதுக்கு பதிலாக தான் அதை பண்ணேன். ஸோ கணக்குக்கு கணக்கு சரியா போச்சு, இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல லூஃபியும், பரவாயில்ல சாவி கிடைச்சிருச்சுன்னு அப்படின்னு அந்த சாவி எடுக்க போகும்போது அங்க இருந்த நாய்க்குட்டி அந்த சாவியை முழுங்கிடுச்சு. அதை பார்த்த 3 பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. கோவமான லூஃபி அந்த நாயை போட்டு குலுக்க ஆரம்பிச்சிடுறான். இவங்க 3 பேர் இருக்கிற இடத்துக்கு இப்போ இன்னொரு ஆள் வராரு. அங்க வந்து அவரு லூஃபி அந்த நாயை குளிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டே பையா அந்த சவுச்சவ் விடுறா, ஏன்டா அதை போட்டு குளிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. லூஃபியும் என்னது சவுச்சவா அப்படின்னு கேட்க, ஆமா அதான் அந்த நாயோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு இவர் கேட்க, அதுக்கு ஜோரோ நீங்க யாருன்னு கேட்கறான். நான் தான் இந்த சிட்டியோட மேயர் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஜோரோவை பார்க்க ஜோரோவுக்கு இடுப்புல காயப்பட்டிருக்கு. அந்த காயத்தை பார்த்த மேயர் ஜோரோவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு கேட்க, டாக்டர் கிட்ட போற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சின்ன கட்டு கட்டி நான் கொஞ்ச நேரம் தூங்கினேன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு ஜோரோ சொல்ல, மேயர் ஜோரோவை கூட்டு போய் அவன் வயித்துல ஒரு கட்டு கட்டி அவரோட வீட்லயே தூங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மேயர் லூஃபி கிட்டே நாமி கிட்டே பேசுறதுக்காக வராரு. அப்போ நாமி கேட்கறா, இந்த நாயோட பேரு சௌச்சவா, அப்போ இது எங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு மேயர் சொல்றாரு, இந்த நாய் இந்த பெச்சாப்போட ஓனரோடது, இப்போ இந்த நாய் இங்க இந்த பெச்சாப்ப காவல் கத்துட்டு இருக்கு அப்படின்னு மேயர் சொல்ல, நாமி காவல் கத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு மேயர் சொல்றாரு, ஆமா இந்த கடையோட ஓனரு எனக்கு ரொம்ப நாளா பழகின ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அவரு இப்பதான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு இருந்த நோயால இறந்துட்டாரு. அவர் இறந்த அன்னையில இருந்து இந்த நாய் இங்க முன்னாடியே தான் இருந்து இந்த கடையை காவல் கத்துட்டு இருக்கு. அப்ப லூஃபி கேட்கறான், அந்த நாய் அவரோட ஓனர் மறுபடியும் வருவான்னு சொல்லிட்டு காவல் கத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, மேயர் சொல்றாரு, எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க, ஆனா சவ் ரொம்ப ஸ்மார்ட்டான டாகு, அதோட ஓனர் செத்துட்டாருன்னு அதுக்கு எப்பயோ தெரியும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இங்க காவல் காக்குதுன்னா அந்த குட்டி நாய்க்கு அதோட ஓனர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவரோட கடையும் முக்கியம். அது இந்த கடையை ஒரு பொக்கிஷமா பாக்குது, அதனாலதான் இது வேற எல்லாத்துக்கிட்டே இருந்தும் பாதுகாத்துட்டு நீங்க நிக்குது அப்படின்னு சொல்ல, நாமி கேட்குறா, நீங்க இந்த நாயை வேற எங்கேயும் கூப்பிட்டு போக நினைக்கலையே அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா சவ் இந்த இடத்த விட்டு நகர்றதா தெரியல. அப்படி இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு மோஜி வந்துடுறான். அங்க வந்து மோஜியை பார்த்த மேயர் சொல்றாரு, ஐயோ வந்துட்டான், இவன் தான் பீஸ்ட் டேமர் மோஜி அப்படிங்கிறாரு. பீஸ்ட் டேமர்னா மிருகங்களை அடக்குபவன் அர்த்தம். ஸோ அந்த இடத்துல இருந்து மேயரும் நாமியும் எஸ் ஆயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு யானை சைஸ்ல இருக்கிற சிங்கத்து மேலதான் வந்திருந்தான் மோஜி. மோஜி சொல்றான் லூஃபி கிட்ட, நான் தான் பக்கியோட க்ரூமேட்டு பீஸ்ட் டேமர் மோஜி அப்படின்னு சொல்ல, அப்பையும் நீ வித்தியாசமா தாண்டா இருக்க அப்படின்னு லூஃபி சொல்ல, மோஜி கேட்கறான், இங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸும் என்கிட்ட சகஜமா பழகும், சரி அதெல்லாம் இதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு முதல்ல இந்த ஜோரோ எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க, லூஃபி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மோஜி அவன் வந்திருந்த அந்த சிங்கத்தை வச்சு அந்த இரும்பு கூண்டை சிலுன்னு நொறுக்கிடுறான். நொறுக்குனதோட விடாம அந்த சிங்கம் இரும்பு கூண்டுல இருந்து வந்த லூஃபிய தூக்கி ஒரு பஞ்ச் பண்ணி அடிச்சு நவுத்திடுது. லூஃபி ரொம்ப தூரத்துக்கு பறந்து ஒரு பில்டிங் மேல மோதி விழுந்துடுறான். அப்போ அங்க இருக்கிற சவுச்சவை பார்த்த மோஜி என்ன சொல்றான், ஒரு பெட் ஷாப் எதுக்கு இது காவல் கத்துட்டு இருக்கு, ஒருவேளை உள்ள பெட் ஃபுட்ஸ் நிறைய இருக்குமோ, என்னோட பெட்டுக்கு இப்போ கொஞ்சம் பெட் ஃபுட்ஸ் தேவை, சவ் வழி விட்டு நகர்ந்து போ அப்படின்னு மோஜி சொல்ல, சவ் கொஞ்சம் கூட நகரவே இல்லை. கோமான மோஜி அந்த சிங்கத்தை வச்சு சவ்வையும் ஒரு அடி அடிச்சிடறான்.
அடிச்சது மட்டும் இல்லாம அந்த மொத்த கடையும் இடிச்சு நொறுக்க அந்த கடை தீ பத்தி எரிய ஆரம்பிக்குது. உள்ள இருக்கிற பெட் ஃபுட்ஸ் எல்லாம் அந்த சிங்கம் எடுத்துட்டு போயிருது. மோஜியும் அது கூடயே போயிடுறான். இதெல்லாம் முடிஞ்சு லூஃபி அந்த இடத்துக்கு வந்து பார்க்க அந்த பெட் ஷாப் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. பட் என்னதான் அந்த பெட் ஷாப் பத்தி எரிஞ்சாலும் சோச்சோ அந்த இடத்த விட்டு போற மாதிரி தெரியல. எரியிற அந்த கடை முன்னாடி வந்து அந்த கடையை பார்த்த மாதிரியே மறுபடியும் உட்கார ஆரம்பிக்குது. அப்போ சோச்சோவோட ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃபிளாஷ்பேக்ல சோச்சோவோட ஓனர் சோச்சோவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. நேரத்துக்கு சாப்பாடும் போட்டுடுறாரு. அவர் என்னதான் ஒரு பெட் ஷாப் வச்சிருந்தாலும் சோச்சோன்னா அவருக்கு ரொம்ப பிரியம். சோச்சோவுக்கும் அவர் மேல தனி அன்பு இருந்துச்சு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிற சோச்சோவால அந்த இடத்த விட்டு நகர முடியல. இதையெல்லாம் பார்த்த லூஃபி சோச்சோவுக்காக பதிலடி கொடுக்க மோஜியை பார்க்க போறான். மோஜியோட சிங்கத்தோட பேரு ரிச்சி. ரிச்சி அந்த பெட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட மோஜி ரிச்சி ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. கரெக்டா லூஃபியோ அவங்கள பார்த்துடுறான். லூஃபியை பார்த்து மோஜி ஷாக் ஆயிடுறான். இப்போதானே உன்னை கொண்டுட்டு வந்தேன், அதுக்குள்ள மறுபடியும் எப்படி வந்து நிக்கிற அப்படின்னு மோஜி கேட்க லூஃபி சொல்றான், நீ இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல மோஜி ரிச்சி அட்டாக் அப்படின்னு கத்துறான். அந்த சிங்கமும் லூஃபியை பார்த்து பாய லூஃபி சொல்றான், ஒரு சிங்கத்துக்கிட்ட எல்லாம் என்னால் தோத்து போக முடியாது அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்றான். இந்த தடவை அவனோட 2 கைகளையும் நீளமா நீட்டி அதை பின்ன ஆரம்பிக்கிறான். நம்மெல்லாம் முடிய இழுத்து ஜட பின்னுவோம் இல்லையா, அந்த மாதிரி லூஃபி அவனோட 2 கைகளையும் நீட்டி பின்ன ஆரம்பிக்கிறான். பயங்கரமா ஸ்பின் பண்ணும்போது அது நல்லாவே பின்னிக்குச்சு. அப்படி பின்னின கையோட லூஃபி ரிச்சியோட முகத்தை பிடிச்சி இழுக்க ரிச்சி ஸ்பின் ஆகிக்கிட்டே காத்துல பயங்கரமா பறக்குது. அப்படி காத்துல பறக்கிற ரிச்சியை இழுத்து தரையில அடிக்கிறான். அந்த அடிக்கு அப்புறம் ரிச்சியால எந்திரிக்கவே முடியல. அதை பார்த்த மோஜிக்கு அப்பதான் தெரியுது லூஃபி ஒரு டெவில் ஃப்ரூட் ஈட்டர்னு. பயந்து போன மோஜி லூஃபி கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் வழியிலே வரமாட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு மோஜி சொல்ல லூஃபி சொல்றான், இதுக்கு மேல மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த நாயோட பொக்கிஷத்தை நீ அழிச்சிட்ட, அதுக்கு நான் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு லூஃபி சொல்ல மோஜி பயப்படுறான். அடுத்த செகண்டு லூஃபி மோஜியை இழுத்து பயங்கரமா ஒரு பஞ்சு கொடுக்க அந்த இடத்துல மோஜி சுருண்டு விழுந்துடுறான். அந்த சீனுக்கு அப்புறம் லூஃபி மறுபடியும் சௌச்சோவை பார்க்க போறான். அந்த சௌச்சோவை பார்க்க போகும்போது அங்க நாமி இருக்கா. லூஃபியை பார்த்த நாமி பயங்கரமா கடுப்பாகிறா. நீங்க பைரட்ஸ் எல்லாருமே இப்படிதான், கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் நடந்துப்பீங்க. அந்த நாய் உங்களை என்ன பாவம் பண்ணுச்சு? முதல்ல நீ அந்த நாயை போட்டு சித்திரவதைப்படுத்தின, இப்போ அந்த நாயோட பொக்கிஷத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். பைரட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லி லூஃபி அடிக்க போறா. அப்போ மேயர் நாமியும் தடுக்க லூஃபி அந்த சௌச்சோ கிட்ட போய் ஒரு பெட் ஃபுட்டை வைக்கிறான். அந்த பேக்கேஜ் தான் கடைசியாக மிச்சம் இருக்கிறது. மீதி எல்லா பேக்கேஜையும் ரிச்சி சாப்பிட்டுருச்சு. அதை பார்த்த நாமி ஷாக் ஆயிடுறா. அந்த நாய்க்காக லூஃபி அந்த பைரட்டோட போய் சண்டை போட்டானே அப்படின்னு நாமி யோசிச்சுட்டு இருக்க. லூஃபி சொல்றான், சௌச்சோ நீயும் சூப்பராகவே சண்டை போட்ட, என்னால் பார்க்க முடியலைன்னாலும் என்னால் சொல்ல முடியுது நீ நல்லாவே சண்டை போட்டிருக்க அப்படின்னு சொல்ல சௌச்சோ அந்த பெட் ஃபுட்டை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புது. அப்படி கிளம்புன சௌச்சோ கொஞ்சம் தூரம் போய் லூஃபியை பார்த்து கத்துது. லூஃபி சொல்றான், உனக்கு பெஸ்ட் ஆஃப் லக், பார்த்து போயிட்டு அப்படின்னு அந்த லூஃபி சொல்ல அங்கிருந்து அந்த நாயோ கிளம்பிடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போக மோஜி பக்கி கிட்ட போறான். மோஜியை பார்த்த பக்கி, என்ன மோஜி எவ்வளவு அடி வாங்கியிருக்க, போய் அந்த ஜோரோ கிட்ட அடி வாங்கி தோத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்க மோஜி சொல்றான், ஜோரோல என்ன அடிக்கல, அந்த லூஃபி தான் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல பக்கி பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்னது போய் ஒரு சின்ன பையன்கிட்ட இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கு, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு மோஜி கேட்க மோஜி சொல்றான், லூஃபியும் உங்களை மாதிரி ஒரு டெவில் ஃப்ரூட் ஈட்டர் தலைவர் அப்படின்னு சொல்ல பக்கி, என்னது டெவில் ஃப்ரூட் ஈட்டரா, சரி அப்ப இவங்களை சும்மா விடக்கூடாது, இருக்கிற எல்லா பக்கி பாலியும் ஃபயர் பண்ணுங்கடா, மொத்த நகரமும் நாசமாட்டோம் அப்படின்னு பக்கி ஆர்டர் போடுறான். அப்புறம் நாமி அங்க இந்த லூஃபியை பார்த்து என்ன மன்னிச்சிரு, உன் மேல தெரியாம கோவப்பட்டுட்டேன் முதல்ல அப்படின்னு சொல்ல லூஃபியும் சொல்றான், பரவாயில்ல இருக்கட்டும், நீ எவ்வளவு நேரத்தை பொறுத்திருப்ப, அதான் இப்போ எல்லாம் நார்மலாக ஆயிடுச்சுல அப்படின்னு பேசிட்டு இருக்கவே அங்கே ஒரு பகிபால் வந்து விழுகுது. இவங்களுக்கு பக்கத்தில் வந்து விழுந்து அந்த பகிபால் வெடிச்ச இடத்துல தான் மேயரோட வீடு இருக்குது. அதையெல்லாம் நோட்டீஸ் பண்ண இவங்க, மேயர் வீட்டுக்குள்ளே தானே ஜோரோ தூங்கிட்டு இருக்கான், ஐயோ ஜோரோ செத்துட்டானா அப்படின்னு ஓடி போய் பார்க்கும்போது ஜோரோ அங்கே இன்னும் உயிரோட தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஜோரோ சொல்கிறான், ஏன்னா தூங்கிட்டு இருக்கிறவன் இப்படியா வெடி போட்டு எழுப்புவீங்க அப்படின்னு கேட்க லூஃபி நிம்மதி ஆகிறான். நாமிக்கு ஒன்றுமே புரியல, எப்படா நீங்கள் 2 பேரும் இன்னும் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அங்கே இருந்த மேயர் கடுப்பாயிடுறாரு. யாருன்னே தெரியாத பைரட்ஸ் நீங்க எங்க டவுனுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, சண்டை போடுறீங்க, ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்த மக்களோட சேர்ந்து நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து இந்த டவுனை இப்ப என்னால காக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அந்த பக்கியை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுது. அவங்க யாரையும் நான் சும்மா விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேயர் ஒரு ஈட்டி எடுத்துட்டு பக்கியை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்போ நாமி வந்து அந்த மேயரை தடுக்கிறா. மேயர் அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, அதுலயும் அந்த கேப்டன் டெவில் ஃப்ரூட் ஈட்டர், உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க பண்ற செயல் வந்து அர்த்தமில்லாதது அப்படின்னு சொல்ல மேயரும் சொல்றாரு, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல லூஃபி நாமி ஜோரோ 3 பேர் ஷாக் ஆகுறாங்க. அந்த கேப்ல மேயர் ஓடுறாரு. ஓடி போற அந்த மேயரை பார்த்து நாமி சொல்றா, அவர் அழுகுறாரு அப்படின்னு சொல்ல லூஃபி அழுகுறாரா, நான் அதை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல ஜோரோ சொல்றான், இப்பதான் ஆட்டத்துல சூடு பிடிக்க ஆரம்பிக்குது, வா நம்மளும் போகலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அதை பார்த்த நாமி, நீங்களும் அவர் கூட அங்கே போறீங்களா, உங்களுக்கு அறிவு இல்லையா, இப்பதான் உனக்கு காயமா இருக்கு, அந்த காயம் என்ன சரியாக வேணாமா அப்படின்னு கேட்க ஜோரோ சொல்றான், ரோரோனோ ஜோரோ எங்க கூட மோத பயந்துட்டு ஓடி போயிட்டான், அப்படிங்கிற காயம் தான் எனக்கு பெருசு,
இந்த உடம்புல பட்ட காயமெல்லாம் கால் தூசுக்கு சமம் அப்படின்னு ஜோரோ சொல்ல லூஃபி சொல்கிறான், எங்களுக்கு அந்த கிராண்ட் லைன் மேப்பு தான் முக்கியம். ஸோ நாங்கள் அங்கே இருக்கிற மொத்த பேரையும் அடித்து நொறுக்கி அந்த கிராண்ட் லைன் மேப் எடுக்க போகிறோம். நீயும் எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்க நாமி அப்படின்னு லூஃபி கேட்க, நாமி சொல்கிறா, நான் ஒன்றும் உங்களை மாதிரி ஒரு பைலட்டாக விருப்பம் இல்லை. ஆனால் உன்னோட கோலும் என்னோட கோலும் ஒன்று தான், அந்த கிராண்ட் லைன் மேப்பு. ஸோ அதுக்காக நீயும் நானும் வேணா டீமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல லூஃபியும் ஒத்துக்கிறான். இவங்களாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே மேயர் அங்கே போயிடுறாரு. அங்கே வந்த மேயர் பக்கி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கி பலை நான் வந்து பிளாஸ்ட் பண்ண விட மாட்டேன், நீ நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்ல பக்கி மேயரோட கழுத்தை பிடிச்சி மேலே தூக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படி பக்கி அவரோட கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நெரிச்சிட்டு இருக்க மேயரை காப்பாற்ற அந்த இடத்துக்கு லூஃபி வந்துடுறான். அங்கே வந்து லூஃபி மேயரை கீழே இறக்கி மேயர் கழுத்தில் இருந்த பக்கியோட கையை விடாமல் இவன் பிடிச்சிக்கிறான். அப்படி பிடிச்சிக்கிட்டே லூஃபி சொல்கிறான், நீ பண்ண தப்புக்கு இப்போ பேக்கை நான் கிளிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்ல இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.